وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. பேரன்புடைய சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள பாடம் ஆலம் ஜிந்து ஷயாத்தீன். ஜிந்து ஷைத்தானை உலகம் என்று உலகம், அதை பற்றி ஒரு பாடம் ஆலம் நடத்திருக்கிறோம். அதெல்லாம் எழுதி சொல்ல செய்வது பாவமாக யாரையும் கேட்க பெரிய சேனலுக்கு நீங்க சொல்ல செய்வேன். இந்த ஜிந்து ஷைத்தானை பற்றி உமர் சுலைமான் லஷ்கர் சொல்லி ஒரு பெரிய நல்ல தெளிவான பல நூல்கள், ஒவ்வொரு நூலையுமே ஒவ்வொரு தலைப்புல அதுல அந்த தலைப்புக்கு தேவையான எல்லா குர்ஆன் ஹதீஸ்களை வச்சிருக்கிறார். அவர் தான் இந்த ஆலம் ஜிந்து ஷைத்தானை புக் எழுதுகிறார். அவர் எழுதும்போது அதை சொல்றார். எப்படி சொல்றாரு? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் தனிச்சா சொல்றாரு. தெரியாத ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னா ஆலம் ஜிந்து ஷைத்தான், ஜிந்து ஷைத்தானை பற்றி ஒரு உலகம் இருக்கிறது. இது நமக்கு தெரியாத ஒரு பாடம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே நான் சவுதி அரேபியா போறது எனக்கு சில விஷயம் தெரிஞ்சு, அந்த தமிழ்நாட்டில் 7 வருஷம் அதெல்லாம் நல்லா ப்ரே போட்டு வச்சு அதை கையில் கொண்டு போறேன். நான் 17 வருஷத்துக்கு ஒரு ஆளாவது நீ ஆரம்பிச்சாம கேட்பதே இல்லை. அது என்ன கேட்டாங்க? சின்ன பேருக்கு பெரிய ஆள் வரைக்கும் அப்படிங்கிறதான் எத்தனை அத்தியாயத்தை படிக்கிறார். அதை மனசு கேட்பான். எனக்கு ஆரம்பத்தில் புரியல. இதையே கேட்கிறாங்க. ஆப்சாதான் சொல்ற குர்ஆன் அனுப்பப்பட்ட ஆப்சா அவங்க நான் தாயம் இருக்கிறேன். நல்ல அரசியல் எழுதுறாங்க, பேசுவாங்க. நான் கேட்கிறேன், எடுத்து ஜூஸ் படிச்சுக்கிறேன், ஆசிரியர். பிறகு எனக்கு தெரிஞ்சு அங்க ஆளுநர்கள் இல்லை. குர்ஆன் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறாரோ அந்த ஒரு ஆளும். அப்ப என்னன்னா நம்ம நாட்டு சில வித்தியாசம் என்னன்னா, நாம ஆளுநர்களுக்கு நிறைய பேர் அதனுடைய பல ஆளுநர்களுக்கு அதற்கு மொழிகள் சரியாக அறிவு தேவைப்படி தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு பட்ட பழக்க நிகழ்ச்சியும் பெரிய அவர்கள் சொல்வது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஓப்பன் சொல்லிட்டாங்க. சரது கொடுக்கணும், அந்த பட்டு சர்டிபிகேட் படிக்க தெரியாத என்னோட ஆரோக்கிய கிடைக்கிறது பரிதாபம் கூட. ஆனா அந்த நாட்டில் என்னன்னா குர்ஆனை படிப்பது என்பது சஹாபாக்கள் காலத்திலிருந்து என்ன தொடர்பு கேட்டா, எத்தனை வசனங்கள் படிக்கிறாங்க ஒரு பாடத்துக்கு. தொழுகை சம்பந்தமான தலைப்பு எடுத்துட்டா அதை நல்லா படிச்சு பயிற்சி எடுத்து செயல்படுத்துறது அதுக்கு அடுத்து போவாங்க. அப்படி போறதாவுக்கு என்ன நல்ல மனசுல பயிற்சி எடுத்து குர்ஆன் ஆயிடுங்க. அப்ப குர்ஆன் ஆயத்தை படிக்கிற போது எல்லா பாடம் ஒரு தனியா ஒரு தலைப்பு சொல்றோம். இப்படி ஒரு தலைப்பு அல்லாஹ் நடந்ததும் இல்லை, சஹாபாக்கள் படிக்கவும். அப்ப என்னன்னா அவங்க என்ன படிச்சாங்கன்னு சொன்னா குர்ஆன் ஆயத்தை படிச்சாங்க. அப்ப குர்ஆன் ஆயத்தை படிக்கிற போது அவங்க விளைக்கிறது பொருள் என்ன, கருத்து என்ன விளைக்கிறது. அதனால இன்னொரு தனி பாடம் தேவைப்படும். தொழுகையா, நோன்பா, ஜகாத், ஹஜ், அகீதாவா எந்த பாடத்தை எடுத்தாலும் தனி தலைப்பு இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க அவங்க படிக்கவில்லை, படிச்சு கொடுக்கணும். அவ என்ன படிச்சிருக்காங்க? பாடம் என்ன படிச்சிருக்காங்க? குர்ஆன் படிச்சிருக்காங்க. அது படிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டுல எண்ணம் வந்துருச்சு. அதனால
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை அந்த ஜமாத் அல்லாஹ் நயவச்சிருக்காங்களே தவிர மூமின்கள் 2 ஜமாத் கிடையாது, 2 அமைப்பு கிடையாது. 2 அமைப்புகள் சொல்றதை விட எல்லா அமைப்புகளும் சேர்ந்தாங்க. அவன் குர்ஆன் ஹதீஸும் மக்களை ஒன்றிணைத்தது. ஆனால் என்ன திருப்பாங்க குர்ஆனை பேராக திரும்பிட்டான். தமிழ்நாட்டுல 72 பிரிவுகள் சொல்லிட்டு வரும். இது தௌஹீத் அவரோட பிரிவு போல் அதை கேட்டாங்க. அவ என்னோட குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள், அதை படிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய செய்திகளுக்கு தேவையான குர்ஆன் படித்தது. அதனால அவர் தலைவர் படித்த யோசனை அவர் சொல்ற இந்த ஆலமின் ஜிந்து செய்யாத தலைவர் ஜிந்து செய்தான உலகம் என்பது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு செய்தி. அவர் கட்டமைச்சிருக்காரு. யார் என்ன குர்ஆன்ல செய்தாருக்கு ஏராளமான செய்தி அவர் சொல்றாங்க. நம்ம மனுஷனாக ஒரு படைப்பாரு செய்தான் ஜிந்து. அவர் நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது அவங்களாம் இருக்கு. அவன் இப்படி படைப்பு இருக்குது என்ன, அது வேலை என்ன, அவன் செயல்பாடு என்ன அவன் சில தெரிஞ்சு படிக்கல. அதனால நான் தெரியல. அதனால தலைப்புல எல்லா செய்தியும் வந்துடும். ஏன்னா இந்த ஆழம் செய்தாங்க செய்தி பார்த்தீங்கன்னா பல தலைப்புகள் இருக்கிறார். அதை சொல்ல 1000 சொல்லி முடிச்சுருக்கேன். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அழைக்கிற போது எப்படி அழைக்கிற கைமாறப்பட்டவர்களே என்று நன்றி வாழக்கூடிய மக்களே, வேலைக்காரர்களே, காரணங்களே அழைக்கிறாங்க. இது போக பொதுவா மனிதர்களே அழைத்து மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லோருக்கும் பொதுவான சில செய்தியை அல்ல சொல்றாங்க. அப்படி அழைக்கப்பட்ட செய்த 35வது அத்தியாயத்துல 5 அதுல என்ன மக்களே அழைத்து இந்த வாழாய் காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது. யாராவது சொல்றாங்க அல்லாஹ் வாக்களிச்சாங்க, அந்த வாக்கு சரியில்லை அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். நம்ம மட்டும் இல்ல, கடவுள் கொள்கை தவறான அவருக்கு மாட்டோம். அப்ப இங்க அழுத்தம் நிச்சயம் வார்த்தை போறேன்னு சொன்னா இருக்கக்கூடிய சந்தேகம் அவரை மறுக்கிறாரா? அப்படி ஒரு 2 இடத்துல சொல்றாங்க அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது என்று சொல்லிட்டு ஏன் அழுகிறாண்டா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன? நல்லா சொல்லப்படுறாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சான். அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களை நல்லவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு செய்தால் இந்த உலகத்தில் தூய வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். அப்ப அல்லாஹ் நம்பி ஒரு சமூகம் வாழ்ந்தா அவங்க செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு உலகத்துல நல்ல பரிகாரம், நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்று அல்லாஹ் துன்யாவில் உலகத்துல வாழ்ந்த வரைக்கும் சுகமான தூய்மையான உணவு, தூய்மையான உடை, தூய்மையான இடம் எல்லாம் கிடைக்கும். அவ நம்மை சார்ந்து நம்ம வளர்க்கப்படுகிற எல்லாமே சுவையானதாக, கழிவு வார்த்தைக்கு சுவை, தூய்மை, மனம் பாதுகாக்க. அப்ப அந்த ஆஜரை சொல்லி காட்டுறான். மருத்துவம் என்ன? குர்ஆன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? உங்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட சொர்க்க சோலைகள்? அவைகளுக்கு கீழே சதா ஆடுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாம் தண்ணீர் பிரச்சனை அவங்க பெரும்பாலும் ஒன்று வேணாம அழிச்சு இன்னைக்கு தண்ணியில வர அழிச்சு அந்த தண்ணியே வராம சொல்லுவான். அங்க இந்த பிரச்சனையே இல்லை. நாம் இருக்கிற தோட்டத்தோட எல்லாம் எல்லாம் இருக்கும். அவன் என்ன ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறான். மசாக்கின பைவா, இன்னும் மன நிறைவான, மனதுக்கு இடமான, சுவையான தங்குமிடங்களும் இருக்கின்றன. உலகத்துல உணவு பெரிய நல்லவர்களா இருந்தாலும், நல்ல வசதியாயிட்டு வந்தாலும், வீட்டுல காலை எழுச்சிருந்து நைட்டு வரைக்கும் நல்ல வார்த்தையா காலை கிளம்பும்.
கேட்பாங்க. நம்ம வீட்டுல காலை எடுத்து படுக்கும் போது வரைக்கும் நல்ல செய்திதான் கேட்பான். அதுவும் கேட்போம், மாதம் கேட்போம். நாம் மனைவி பார்த்து ஊதியமா அவன் உதய மனசு உலகத்துல வந்த மாதிரி அவன் சொல்லுவான். புள்ளைகளை செய்வோம், தங்கம் வெள்ள செல்வம் உதய பெய்து அவன் வீட்டில் கேட்கிறோம். ஆனா சொர்க்கத்துல சொர்க்க வாழ்க்கையில அனாவசியமான எந்த வார்த்தையும் கேட்க மாட்டார்கள். மனிதனை பாவத்தில் தள்ளக்கூடிய வார்த்தையும் கேட்க மாட்டார்கள். மாறாக சலாம், ஆரோக்கியமாக என்ற வார்த்தை காலை விடுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கை. அதனால சொல்றாங்க, இந்த சொர்க்க வாழ்க்கை ஒரு பூமியை பார்க்கிறது உலகத்துல வாழ்வாதாரம் உடம்பு உடை இப்படிலாம் மனிதனுக்கு வளர்க்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்கள் அவைகள் எல்லாம் தூய்மையாக சுகமாக நல்ல மனமிக்கதாக. இது போக மருந்தில போயிட்டாலும் மருந்தில போன சொர்க்கம் போன உடனே அந்த உடஞ்சிலிருந்து அந்த வாழ்க்கை எல்லாமே செய்யணும். தூய்மையான வாழ்க்கை இது அல்லாவுடைய வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை ஒருபோதும் யாரும் அந்த வாழ்க்கைக்கு மாற்றம் நடக்க மாட்டாங்க. தூய்மையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, காலை போதும் நல்ல செய்தி கேட்டுட்டே அப்படிப்பட்ட செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு போக வேண்டும் என்று யாரும் செய்ய மாட்டாங்க. போக நினைக்க மாட்டாங்க, போன ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த போக வேண்டும் என்று ஆசைப்படுற இடம் இல்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தடையா இருக்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கைகிறார்கள். அப்ப உலகத்துல மனிதன் வாழும்போது இவன் நம்ம எல்லாம் சரசாரம் சொல்லுவோம், என்ன செய்ய வாழும்ல என்ன இந்த உலகத்துல முப்பது தேவையில்லையே, அந்த உலக தேவைப்படல அப்படின்னு சொல்லுவோம். அவன் உலகம் வந்த உடனே நிறைய பேர் சில திறந்தாங்க. சத்தியம் தெரிஞ்ச கூட உலகத்தோடு ஓடி ஓட்டி வாழணும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறார். அவ என்ன செய்யும்? உலக ஆசை மனிதனை பிறட செய்யும். அதனால சொல்லிட்டு அது சொல்றான், உங்களை ஏமாற்றுகிறதே இருக்கிறான். அவருக்கு ஏமாற்ற வேண்டாம். அவ அல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து மனிதனை மாற்றக்கூடியது வேண்டும். ஒன்று இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உலக சூழ் அனுபவிக்க வேண்டிய அனுபவம், அந்த எண்ணம், அந்த ஆசை, அதனால அதை கூட செய்தாங்க. அந்த மாதிரி தர்மாராய்கள் செய்தான் என்றெல்லாம் சொல்லிட்டு இந்த செய்தார் அது நிச்சயமாக செய்தார் உலகத்துல நீங்க நம்மளே கேட்டாங்க தனிப்பட்ட உங்களுக்கு யார் பிடிக்காது உபயோக கொடுத்தா அப்படி இல்லையா? அவள் நீ சொல்ல பரவாயில்ல, பொண்டாட்டி பிடிக்காது, அதை வாப்பை பிடிக்காது, உமா பிடிக்காது சொல்ல நினைவுட்டான். ஒரு மனுஷன் சொல்லும்போது வீட்டுக்கு போய் பயப்பாருக்கு என் வாப்பு சேர்ந்து இல்லையா இருக்கா இல்ல பார்த்துட்டு போகிறான். பார்க்க என்ன அல்ல சொல்றான், செய்தாதான் விரோதி. அவ செய்தாரை விரோதி ஆக்கி கொள்ளாவிட்டால் நண்பர்கள் பரவாயில்லை. பெரிய நண்பர்கள் அந்த திடீர் சண்டை கொடுக்கிறார். பாப மாச சண்டைகள் புரிஞ்சு வேண்டாம், கடவுளை புரிஞ்சு வராங்க. அப்ப இது என்ன காரணம்? இந்த வாழ்க்கையில பிரிவுகளை செய்தார். அதில் செய்தாருடைய சூழ்ச்சியை புரிஞ்சு விடறா, அதை செய்தாருடைய அந்த ஏமாற்றம் தெரிந்து கொள்ள. அதனால எல்லாரும் கல்யாண பாடம் செய்தாங்க. அதனாலதான் இந்த செய்தா யாரு, அவன் எங்க இருந்தான், எப்படி இருந்தான் என்ற தலைவர்கள் எழுதி செய்த உங்களுக்கு ஆச்சரியமா அவ்வளவு சொல்லுங்க. செய்தால் என்னென்னலாம் அல்ல புரிஞ்சுக்கலாம். நினைச்சு பார்த்தா பயங்கரம், அவ்வளவு பெரிய சபைகள் அவன் பெரிய படைப்பட்டாங்க சொல்றாங்க. அது மாதிரி சார் அவங்க வாரம் தலைவர் சொல்லுவோம், வாரம் மாசம் சொல்லுவாங்க. அதனால நீ வரும்போது ஒவ்வொரு தடவை குளிச்சு வச்சுக்கிட்டேன். முடிஞ்ச உடனே முடிச்சுக்குவாங்க. ஏதாவது சந்தேகம் சிக்காடுங்க. ஏன்னா கிளாஸ் பாடம், ஏன்னா ஒரு பாடத்தை படிக்கும் போது ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் தான் பரவாயில்ல, ரொம்ப அப்படி போகாம ஒரு தலைமுறை எதை எடுக்கிறோமோ அதை அளவு தெரிஞ்சிடும்.
அதனால இப்ப இந்த செய்தியாளரை பாடம் வரும்போது இந்த செய்தியாளரை பத்தி என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தலைப்பு நிறைய போட்டுச்சுறாங்க. ஒவ்வொரு தலைப்பாடு இப்ப செய்தியாளர் யார், அவன் எங்க இருந்தான், அவன் ஏன் உலகத்துக்கு வந்தான், மனுஷன் மாதிரி படம் இங்க சொல்ல நாசம் பாருங்க கடுமையை சந்தியாரு. அதுல யுவஸ்மிசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வல் நாஸ். அர்ஜுனால என்ன சொல்றான், மனித உள்ளங்களில் அல்லாஹ் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த பெரிய பாடம் சீத்தளத்தை பாதுகாத்தது. குல் அர்ஜுனால நபிய நம்மையில அவுது நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதெல்லாம் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ்வை கொண்டு பாதுகாத்து சொல்லு. அவர் யாரா சொல்றாங்க, நபிக்கு இருக்கிறான். மலிக்கின் நாஸ் அவன் யாரு, அவர்களுக்கெல்லாம் ஆட்சியுடைய அரசன், அவனை கொண்டு பாதுகாத்து. இலாஹின் நாஸ் மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய உயரத்தை பாதுகாத்து எது சொல்றது, சரி விசுவாசம். அது அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த ஒரு பாடம், ஒரு பிரார்த்தனை என்னது, செய்தித்தாளுடைய ஊசலாட்டத்தின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு. மனுஷனுடைய மனித உள்ளங்களை செய்தித்தாள் எல்லாம் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன செய்தி அந்த காட்ட. அதனால அவன் ஒரு உள்ளாட்டம் எதை எடுத்தாலும் அவங்க பாடம் படிக்கிற அளவுக்கு எல்லாம் நடந்துச்சு. ஆனா அவங்க உள்ளங்களே சில கேடுகள் இருந்துச்சு. அதனால சொல்லுறான், இந்த வசுவாசி மட்டும் எந்த டாக்டர் மறக்க முடியாது. எல்லாரும் மறந்துச்சுக்காங்க. உள்ளத்துல குழப்பம் இருப்பாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியாது, மருந்து இல்லையா. அதுக்காக சொல்லிட்டு மருந்து இந்த மருந்து சூரத்து நாஸ் பலக்கு நாசு இல்லையா, குழுவெல்லாம் பலக்கு நாசு இல்ல. இதை வழமையா ஓதுக்கு வந்து இந்த ஊசாட்டம் போயிடும். வசுவா சொல்லிட்டாங்க. அதுதான் தலைக்கு சொல்ல தலைக்கு நான் சொல்ல எதுக்கு என்ன சொன்னா அல்ஹன்னாஸ் சொல்றேன். ஊசாட்டம் இருக்காங்க மறைந்து இருப்பார், நமக்கு அடுத்து தெரியாது. என்ன செய்ய போறான், மனித உள்ளங்களை குழப்பங்களை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட தீங்கி நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லிட்டு முடிக்கும் போது ஜின்னதி வந்தாஸ், இந்த வேலை செய்யறவங்க யாரு மனசுல இருக்கிறான், ஜின்ன அவ மனசு சின்ன சேர்த்தேன் சொன்னான். அதனால ஜின்னுடைய பாடத்தை படிக்கும் போது இந்த ஜின்ன மனுடைய பாடம் மனசோடு சேர்த்து வரும். உலகத்துல அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல முக்கியமான படைப்புன்னு பார்க்கும் போது மூணு தான். ஒரு ஜின்னு, மனிதன், பறவை. இந்த மூணு படைப்பு தான் முக்கியமான படைப்பு. மற்றவைகளெல்லாம் மனிதனுக்காக ஜின்னுக்காக நடச்சுங்க. அவ இந்த மூணு படைப்புல மலக்குகள் அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க யாரும் புத்தகம் அதனால புத்தகம் தருகிறான். இவாத புத்தகம் இருக்கிறான். அவர்களுக்கு மரியாதையான ஆக்கப்பட்டு அறிஞங்க மரியாதை செய்யக்கூடிய மரியாதை அல்லாத நடி ஆகினான். அவ அவங்களோட தவறுகிற வேலைக்கே சொல்லுங்க. யாரு தூய்மையாக ஆக்கப்பட்டவர்கள். நம்மள யாரு தூய்மையாக ஆகுது கோச்சியம் அடுத்த உத்தேசம் போச்சு. அவர் நம்ம அடிப்படை அசுத்தமாகிட்டே இருப்போம். இந்த ஆசை யாரும் கிடையாது, அது கிடையாது. ஆனால் அவங்க மொழியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜின்னு நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம இடையில சாயம் சவுதி அரேபியா என் கிளாஸ்ல சாயம் கிடையாது, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கூட எல்லாமே நடக்கும். நம்ம கிளாஸ்ல எல்லாம் முடிச்சு பண்ணாங்க. மக்களே விட நான் எண்ணெய் கொடுத்த என்னோட பாடசாலை நம்ம முடிச்சு நீங்க குடிக்கணும். அதனால அடிக்கிறது எவ்வளவு நேரம் குடிக்க மாட்டேன். இதுக்கு 6 மணிக்கு தான் குடிக்கணும். ஒரு ஆயிரத்தி சொல்லுவேன். ஊரையா சொல்றேன். அந்த 1050 கூட சொல்லுவேன். அது ஹதீஸ் 1000 சொல்லுவேன். அடுத்த மாசம் தலைமுறை சொல்லுவேன்.
சில தேவைப்பட்ட எழுதித்தரும் ஒரு தேவைப்பட்ட அவசியம் நாங்கள் சொல்ல போய் பாடக்கூடா மொழிபெயர்ப்பு தரும். இந்த ஜின்னு எங்க இருந்தான் என்ன சொல்றது பாருங்க. யாரோட இருந்தான்? மலத்தோட இருந்தான். இப்ப மனுஷனுக்கு முன்னாடி யாரு தெரியுது? மலக்குற ஜின்னு. ஏண்டா மலத்தோடு ஜின்னு இருக்கும் போது யார் இல்லை? ஆதரவு குரானை ஆதரவு மனுஷன் படைச்சாடு. இது பார்த்தாலே தெரியும் ஜின்னுகள் யார் ஜின்னு யாருன்னா மலத்தோட. அதனாலதான் சுத்தம் செய்ய சொல்லும்போது யாரும் செய்யல, செய்தாமல் செய்ய. அவைகள் யார் முன்னாடி தெரியுது? ஆதம். அவன் முதல்ல மலர்கள் ஜின்னு இருந்தான், மனசை இல்லை. அதுக்கு பிறகுதான் மனசன் படைச்சான். அவ எங்க இருந்தாயில சொல்லுறவன் வானத்துல இருந்தான். அவன் மலர்களோட ஒருத்தனா இருந்தவன் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தா நமக்கு எல்லாரும் தெரியும். செய்தானே அல்ல சொன்ன விரோதியாகவே ஆட்சி கொள்ளுங்கள். உங்க விரோதி அவனை செய்ய விரோதியாகவே ஆட்சி கொள்ளுங்கள். நம்ம சேர்த்த எப்படி இருந்தாங்க? அவ அந்த பாடம் படிச்சாக்கா செய்தானே இருக்கிறது. அவ என்ன அர்த்தம் சொன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நாம செய்யணும் வலியுறுத்தினாங்க. நல்லது ஆதரவு எதை செய்வார்கள் எதை தீங்க. அவ இப்படி அல்லாஹ் ரசூல் சொன்னவரை நன்மை தெரிஞ்சாதான் செய்தால் பயிற்சி. அவ செய்தாவை அல்லாஹ் சொல்லி திரும்ப சொல்லுறான். செய்தா எங்க இருந்தா இப்ப சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்றது அவ சொர்க்கத்தில் இருக்கிற காலத்துல மனிதன் இல்லை, மலக்கும் சின்னதான் தான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க? கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம மண்ணினால இவரால் படுப்பாட்ட கழிமண் ஓசி தரக்கூடிய காய்ந்த மண்பாட்டத்தை மண்ணே ஆயுதம் சொல்லுவாங்க. அது அதில் படிச்சாங்க மண்ணுதான். அது மண்ணின மண்ணை செய்து இருக்கும். ஒரு மண்ணை ஏதாச்சும் பாதனை செய்வாங்க, அதான் படைப்பாங்க. அதாவது குறைச்சி அதை செய்து செய்யணும் சிவப்பு. அப்ப அது மாதிரி செய்யாது குரானை பல விஷயங்கள் மண்ணு சொல்றான், கழிவடைக்கலாம், காய் போற மண்பாட்டத்தை போற அந்த சொல்ற ஆயுத பேரை சொல்லுவேன். அப்ப மண்ணுல எல்லாம் செய்து ஆர்டர் போட்டாங்க. இப்படி போட்ட உடனே இந்த ஜிம் அவருதான் பாருங்க, அவரு முதல்ல பாக்குறோம். என்ன பாக்குறான்? இன்னைக்கு புதுசா இதை நடக்குது அவ்வளவு அப்படி பார்த்து என்ன நினைக்கிறான்னா இந்த செய்தியோட உதவி செய்யலாம். என்ன நினைக்கிறான்னா ஏதோ புதுசா வரப்போது தெரியுது. அது வரக்கூடிய அந்த பொருள் ஒருவேளை நம்மை விட அந்தஸ்து குறைந்ததாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். கூடவே ஏற்றுக்கொள்வோம். நமக்கு மாற்றமா, நம்ம சிந்தனைக்கு மாற்றமா, நம்முடைய கொள்கைக்கு மாற்றமா எந்த ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் செய்தான முதல் கருத்து தெரியுமா? நல்லதோ கெட்டதோ நான் நினைக்கிறேன். உலகத்துக்கு பெரிய விஷயத்துக்காக இருந்தான். தமிழ்நாடு சொல்லுவாங்க மாமியை படிச்சாங்க மண்புடம் மரம் வந்து என்னது மாமியோட பொருட்படும் மரம் வச்சா மண்புடம் இல்லையா? அப்படியா? சரி அப்படி சொல்லாம யாரும் இல்லைதான் மண்புடம் தானே. அவன் இப்படி சொல்லி வச்சு மாமியாண்டாலே என் தனியா பேசினாலே மாமியான் அர்த்தம். வீட்டுல தனியா பேசிட்டு இருந்தா மாமியான் அர்த்தம். அந்த அளவுக்கு இருக்கிறா வந்து எல்லாரும் ஒரு தகுதிக்கு பேர் நினைச்சு அவனை அவன் போடுறான் சந்தேகம். என்ன நம்ம எல்லாரும் கனவு வருமவா என்ன தப்பு பண்ணிட்டா அவன்கிட்ட சொல்ல முடியும். யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? ஒரு மருமலா வீட்டுக்கார சொல்லுவாங்க. வீட்டுக்கார ரொம்ப மருமவா இப்படி அவன் மருமம் இல்லையா? ரொம்ப மருமவாள் அவளுக்கு தோல்வி பேசிட்டாலே பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே சென்றாங்க. அவ என்ன அதே நேரத்துல நம்ம பிள்ளை கட்டி வச்சுருவோம். அங்க என்ன செய்வாங்க? அவ மருமதானே அங்கே மருமவா, அங்க மருவா, அங்க ஏதாவது சொன்னா இவருக்கு பெரிய கிழமை அனுப்பி விடுவாங்க. அவர் சின்ன பிள்ளைய அவர் மருமகள் எப்படி ஆகும்? யார
அதனால நல்ல பிரார்த்தனை பூமியில சகோதரர் சொல்லும். அவ ஷேத்தானுடைய பண்பு என்னன்னா, தான் எதை நினைக்கிறானோ அதை செய்யும். அவர் தன்னுடைய நினைப்புக்கு மேலே யாரும் நிர்வாகங்கள்ல பல இடங்களில் சட்டம் காணாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தேவையில்லாம தனக்கு சில அறியா இருக்கிற மாதிரி, சில தகுதி இருக்கிற மாதிரி இப்படி நினைச்சு உள்ள கொள்ளைகிறதுனால நல்ல நல்ல வீடு, கடை, வியாபாரம், விவசாயம் நிறைய இடங்களை பார்த்தா அது கேள்வி முக்கியமான காரணம். அப்ப எல்லாரும் நிறைய இந்த ஷேத்தானுடைய சிந்தனை ஃபர்ஸ்ட் எங்க வந்துட்டா, தான் நினைப்பது நடக்க வேண்டும். சேதம் நினைச்சா என்னமோ வரப்போகுது, தெரியுது என்னமோ புதுசா உருவாகுது, அவர் சுற்றுல பார்க்கலாம். அதை பார்த்து எப்படி நம்மளுக்கு மேல இருந்தா அதை கட்டுப்படக்கூடாது, நமக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. அவனுக்கு அவன் அல்லாவுக்கு மேல ஆயிட்டாம இருக்க என்னமோ செய்ய அல்ல, நம்மளை படைச்சு அவங்க தானே அப்படி என்ன வரல. அதே மாதிரி நினைச்ச மாதிரி அல்ல மனசுல படைச்சு படைச்சான். ஊருதான் ஊர் எல்லாரையும் கொடுத்தான். பாதி மட்டும் இருக்கலாம், யாரும் மனசு இல்லை. சுஜூசியங்கள் சொன்ன உடனே அவன் மட்டும்தான் ஒரு கூடுதல் ஒரு ஆள் என்ன செய்யும் நல்லது. 50 இடத்துல ஒரு வருஷம் தனியா இருந்தானா எல்லாரும் வந்து அவன் செஞ்சுருக்கான். உண்மையிலே சில நேரங்களில் புராணம் படிக்கும் போது நம்ம நிறைய பேர் எப்படின்னா தான் அறிவுக்கு உட்பட்டு கொண்டு வர ஏமாத்துவான். குரான் படிக்கும் போதுலாம் நாம அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க முதல்ல மனசுல பதிக்கணும். அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியது என்னுடைய பார்வைக்கு என்னுடைய சிந்தனைக்கு புறப்படாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னா ஆமாம் சொல்ல அல்லாஹ் சொல்லி ஏற்கிறேன் அப்படின்னு. இப்ப செய்த ரசூல் செய்யல, நம்மளால என்ன செய்யணும்? நம்மளுக்கு வேலை செய்யலாம். ஒருத்தர் மட்டும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான், என்ன செய்யணும்? ரெண்டாம் பண்ண பார்ப்போம். அல்ல நம்ம கேள்வி நேர்மையா சொன்னா அன்றைக்கும் பேசுவோம் சொல்லி 2 மணி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாம். அதை வச்சுக்குமா அவ எவ்வளோ பெரிய ஆச்சரியா இருக்கு. அல்ல ஏன்னா நீ மட்டும் சுற்றி செய்யலன்னு கேட்கறான். ஒரு சுற்றி செய்யலாம் பலமாயிடும். ஒரு சுற்றி செய்யாம ஆக்குறது என்னது அப்படின்னு கேட்கறான். ஏன் செய்ய அதான் தெரியணுமா? அல்ல அவன் படைக்கிறது என்ன செய்வாங்க தெரியுமா? அல்ல அவன் உருவாக்க நினைக்கிறான். என்ன சொல்லுவான்? சொல்லுடைய செய்யறோம் அது வந்து. அப்ப அல்ல நினைச்ச உடனே வந்து சொன்னா மனசுல படிக்கிறது மட்டும் தேவையா? சின்ன படிக்கிறது தேவையா? மலர்களுடைய பிறகு தேவையில்லை. அப்ப அல்ல என்ன மனிதர்களை உருவாக்குனால யாராக எப்படி பாடத்தை படிக்கிறோம். அதனால மனிதனுடைய சிந்தனைக்கும் புற அறிவுக்கும் புறப்படாத எந்த சிந்தனை அது அப்படியே கம்பி. இப்ப அல்ல நினைச்சா சேட்டர் நினைக்கிறான், அன்னைக்கு அடிச்சுக்கிறான். அடிச்சானா ஏன் நல்ல ஒரு ஆட்கள் டாக்டர் கேட்டது சேட்டர் நம்மளே ஒரு பெரிய வாய்ப்பு கேட்க முடியல. நம்மள வயசு கம்மியா கேட்க முடியல. அதுவா இருக்கா அவன் அப்படி அல்ல கேட்க முடியுமா? அப்ப அல்ல என்ன செய்யறான்னா கேட்கறான், ஏன் பார்த்து தூச்சிக்கிட்ட. அப்ப அவன் என்ன சொல்றான்? களத்தனி களத்து என்னை நெருப்பால் படைத்திருக்கிறார். அவன் எதை ஏற்கிறான்? நீதே என்ன படைச்சிருக்க. அவன் அல்லாதான் படைச்சான்னு ஒரு ஏற்கிட்டா அவன் அவன் அல்லாத செய்வான். அப்படி யாரும் வந்தால் யாரும் ஆயிக்கணும், யாரும் செய்யணும் செய்யணும் இல்லை. அவ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய். மண்ணால் படைத்த ஒருவருக்கு முன்னால் என்னுடைய தலையை நான் சாய்த்து வளர்வதற்கு தகுதியான நான் தகுதி. ஆனா அவனுடைய வாதம் நம்ம செஞ்சு வந்து ஒரு கட்டளை இருக்கலாம். ஏன்னா நெருப்பு செய்யும் பருத்தி வெடிக்கும், பருத்தியோட பற்றுங்கால் வேணும். மண்ணை எவ்வளவு தூக்கி பண்ணுங்க என்ன வரும்? ஆனால் கோவம் மண்ணா இருக்கிறாங்க.
நல்ல முன்னேற்றம் மண்ணா இருக்கிறான். அவன் முன்னேறே மாட்டேங்கிறேன் என்னன்னு அவன் யோசிப்பாங்க. நம்ம நல்ல உயர்ந்த ஒரு படைப்படுகிறோம், இவருக்கு நியாயமா அப்படின்னா அல்ல இந்த கேட்கிற கேள்வி அப்படின்னா சொல்லுங்க. நல்ல சொன்ன ஒரு வார்த்தை, இனி இது மாதிரி எங்களுக்கு முன்னால தன்னை பெருசா கருதி இருக்கக்கூடாது. அவள் விட சொன்னா அப்படியா அவ்வளவு கேட்க. அவ அல்ல என்ன சொன்னா இந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன அர்த்தம்டா, முதல்ல பெருமை அப்படின்னு சொன்னா நம்ம பரவாயில்ல ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி போனா பெருமை சொல்றாங்க. இது ஒரு யாரும் பெருமை. அவன் ஆவலை வண்டி இல்ல சின்ன பையனா பைக்கில் போனா பைக்கோட போறான். நான் வெயில் பார்த்து போனது வேகம் போய் எங்கேயா சாவலாம், நீங்க நிறைய அவனை சாவலாம். வண்டியில போகும்போது அவ்வளவு வேகமா போவான். அவன் நோக்கம் வேற. அப்ப ஒரு ஆள் ஒரு வகையான நோக்கம் இருக்கும். அப்ப இப்ப என்ன அல்ல சொல்றான், சரி கேட்க வேண்டியதா இல்லை. அவ ஏன் முன்னால பெரிய பேசக்கூடாது. அப்ப சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா சிந்தனை பெருமை. பெருமையினத்தும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம வேற பெருமைக்காக பெருமை அந்த பெருமை ஒரு பெரிய பாதிக்காம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும். ஆனா அல்லாவுடைய சட்டத்திற்கு சத்தியத்திற்கு ஏற்க மறுத்து அவன் ஆராய்வான். காரணம் அவன் நரத்தில் போயிடுவான். அது இப்ப செய்தால் செய்த வேலை என்னன்னு அவன் சொன்ன வார்த்தை நியாயமா தவிர அது வேலையே இல்லை. அல்ல என்ன சொன்னா, என்னிடத்தில் இது ஒன்று பேசுறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அப்ப அல்லாவுடைய சட்டம் அல்லாஹ் அவன் சொல்லிட்டாண்டா அதுக்கு பிறகு யாரும் எதுவும் பேசக்கூடாது, உடனே செய்யணும். அவன் செய்யல, அவன் செய்யாதனால அல்லாஹ் நினைக்க கூடாது, நீ வெளியே கொடுத்தான், நீ என்ன வெளி வெளிக்கிறோம். நான் பல வார்த்தை அவன் எப்படிலாம் போச்சுனால வார்த்தையை நடிக்க கூடாது. அல்லாஹ் அது விரட்டான். இப்ப மனித செய்தி அவன் ரெண்டாவது முதல் படம் என்ன சொன்ன உனக்கு அவன் என்ன சொன்ன, தான் நினைப்பது சரி அப்படின்னா இதை செய்தவனுடைய முதல் ஆயுதம். அவன் செய்தாலே நான் நண்பராகிட்டேன். இது சொல்றாரு. நான் சொல்ற ரேட்டாக நான் எப்ப ரேட்டாக அல்லாஹ் உட்பட்டு இல்லை. அது மாத்திரம் அவன் சொல்றாரு. அப்ப இப்படி அல்லாஹ் சொல்லும் போது இன்னும் அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டவன் அல்ல போச்சுட்டானா போச்சத பிறகு அவன் என்ன செய்யற பாருங்க, தவறு ரெண்டாவது தவறு விட்டாராம. முதல்ல தவறு நினைச்சு, ரெண்டாவது சத்தியத்தை ஏற்க மறுத்தல். எப்போ ஒருத்த சத்தியத்தை ஏற்க மறுக்கிறான முக்கியமான காரணம் தன்னை பெரிதாக நான் நானாக செய்கிற ஒன்றாக நான் சொன்னேன். அந்த நான்கிற வார்த்தையை செய்தாங்க. நான் சாலா செய்வேன், நான் செய்வேன், நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் வருவேன், இப்படி செய்தாங்க. அவன் என்ன தன்னை பெருமைப்படுத்தி பேசுவது மாறாமல் இல்லை. அதனால அல்லாஹ் சொல்லும் போது பெருமை என்பதை வார்த்தை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. பெருமையோடு வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள். இதுவரை என்றால் ஊசி முனையில் ஒட்டகம் நுழைவர் சாத்தியவர். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான், 100 நடத்த முடியல. ஒட்டகம் போக முடியுமா? அவன் என்ன அர்த்தம்? சொர்க்கமே போக முடியாது. அவன் சத்தியத்தை ஏற்க ஒருத்தன் மறுத்த பிறகாவது அவன் செய்யட்டமே என்று நினைக்கிறான் செய்ய அவன் காது. அவன் என்ன கிடையாது, சொர்க்கமே கிடையாது. சிறுதான் படிச்சோம், சிறுக்க சொர்க்கம் கிடைக்காது. ஆனா சத்தியத்தை ஏற்க மறுத்துட்டான்னா அவன் முஸ்லீம் தான். அல்லாஹ் சத்தியத்தை ஏற்க மறுத்து அல்லாஹ் பார்த்தாங்க இடையாக வச்சுட்டான். அதனால அந்த பாவம் பாருங்க, அல்லாஹ் சொல்லி சிறுக்கு போக முடியாது. ஆனா இந்த அல்லாஹ் சொன்ன வார்த்தை அவ்வளவு கண்டிப்பா சொன்னான். அதனால செய்தாருடைய இரண்டாவது பெருமையாக நினைக்கிறது. பெருமை எப்ப நினைக்கிறாரோ அவனை கட்டுப்பட மாட்டான். அந்த கட்டுப்படாமை உணர மாட்டாங்க. அல்ல கேட்ட உடனே அவன் சிரிச்சுட்டு படைச்சவங்க கேட்கிறான். அது அல்ல தெரியாம செய்யுங்க அவன் சொல்லிதான் வச்சுக்க, அவன் யார மாட்டான், செய்தாங்க மாட்டான். சொன்னாங்க, சொன்ன உடனே அவளால் விட்டாங்க.
இவன் என்ன சொல்றான், என்ன எதிர்பார்க்க செய்ய முடியவேங்கிறான், செய்ய முடியாது. அதனால சரி இங்கிருந்து போயிடு. அந்த ரெண்டு தவறு பண்ணவே மாட்டான். இப்ப இந்த பெருமை பிடிச்சிருக்கான் பாருங்க, யோசிப்பாங்க. இந்த பெருமை பிடிச்சவன் அவன் எவ்வளவு மக்கள் பதில வாழ்றான், யாரை பத்தி தவறு இல்ல, பேசக்கூடாது, செய்யக்கூடாது, செய்ய மாட்டான். என்ன காரணம்? ஒண்ணு தைரியது, நான் யாரு, நான் பெரியவன் இல்லை, எனக்கு இல்லை, அவன் நினைக்கிறது தெரிய மாட்டான். அவன் இந்து செய்தாடுவாள். அவன் எதை நிலையை விட்டு திரும்பக்கூடிய செய்தாருடைய தோழமை கொள்ளக்கூடிய வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியம். முதல்ல நான் நினைச்சுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது நான் தான் வெளியாளர், சத்தியத்தை மறுக்கக்கூடாது. ஒருவேளை மறந்துட்டாலும் தவறு வரும், தவறை உடனாக இருக்கிறார், அதிசயம் பாடுபடுகிறார். அதனால நான் சொர்க்கத்தை நான் கேள்விப்பட்டேன். சரி, எதிர்பட்ட போது என்ன கேட்டான், உலகத்துல அவரு மாதிரி யாரும் கேட்கறது, அவர் மாதிரி யாரும் என்ன கேட்கலாமா, யாரில் என்னுடைய வழியை நீங்க தவற வச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போக வச்சுட்டேன். ஆனா நீ எனக்கு உலகம் முடிய காலம் வரைக்கும் நான் வாழேன் அப்படின்னு. அப்படியா வாழ்ந்த அவர் சொந்த பிறகு சொந்த வார்த்தை என்னது, நான் எதற்காக வாழ வேண்டும் சொன்னால், ஒவ்வொரு நல்லவர்கள் இருந்தாலே, மனிதர்கள் இருந்தால் முன்னால பின்னால இடப்பக்கம் வலப்பக்கம் எல்லாம் போய் கெடுப்பேன். அவ ஆசைப்பட்டான், ரொம்ப நாள் ஆசைப்பட்டான். இவ்வளவு நாள் வாழக்கூடிய ஒருத்தர் கொஞ்சம் அவன் செய்த ஏராளமாக செய்யலாம். அவன் நல்ல செய்தி என்ன கிடையாது, அது குறிப்பாக சேர்த்து நல்ல உடைய கெடுக்கும். அவன் மனிதனை கெடுப்பதற்காக வேண்டிய உலகத்தில் வாழ ஆசைப்பட்டதை செய்யலாம். அதே மாதிரி செய்தியாளர் படத்தை கெடுக்கத்தை கீழுண்டா நினைப்பாரு. அந்த கிட்ட உள்ளவன் அவன் செய்தியாளரை தோழனாயிட்டான். செய்தியாளர் ஏமாத்த யோசிப்பாங்க, எப்படி யோசிக்கணும், இது சரியில்லையே அப்படின்னு ஒழுங்கு அப்படி வராட்டா செய்தியாளரை ஏமாத்திட்டான். சரி, இப்ப சரி போ அப்படின்ட்டாங்க. அவன் கேட்ட வாக்கியால தப்போ கெடுத்துட்டு கொஞ்சம் கெடுத்துக்க இதெல்லாம் போய் சொல்லிட்டா எடுக்கிறான். நம்ம செய்யறோம், கஷ்டப்பட்டு இருக்கணும். அதுக்கு போன்னு சொல்லிட்டா அவருக்கு பெரிய விட்டான், முடிஞ்சவருக்கு எடுத்துக்க அவருக்கு எடுக்கிற. இப்ப இதுக்கு பிறகும் சுமாராக செய்தியோட சொல்லி படிப்பதற்கா நம்ம பாடல் முக்கியமான பாடல். உலகத்துல சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தவங்க, சொர்க்கத்தை பார்த்தவங்க யாரு, மறக்கு ஜிந்தி வேற யாரு, ஆதமும் அவ்வா. உலகத்துக்கு வரதுக்கு முன்னாலே சொர்க்கம் என்னன்னு கண்டால பார்த்துட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க. சொர்க்க வாழ்க்கையை ரொம்ப கண்டு வாழ்ந்து உள்ளவங்க. அவன் இப்படி சொர்க்க வாழ்க்கையை பார்த்த பிறகு கூட இந்த பெருமை பாருங்க, அவன் கண்ட பார்த்து சொர்க்க வாழ்க்கையுடைய சுகம், சொர்க்க இன்பம், அந்த இன்பத்தை எல்லாம் பெருமை என்ற ஆசை இருந்தா இந்த மாதிரி அந்த பயன்படுத்த மாட்டான். தவறு திருந்துவான். அவன் இந்த தவறு திருந்தாமை அவனை செஞ்சு திரும்ப என்ன மனுஷனுடைய செய்தியாளர்களை கூட கூட்டாளி ஆகலாம். செய்தியாளுடைய ஏமாத்தாங்க பாடும்போது அடுத்த பாடம் என்ன, அவன் தவறு செய்து நான் தான் சொல்லவன் அடுத்த கட்டை என்ன தெரியுமா போறான். எவருக்கெல்லாம் பெருமை சொல்லும் அடுத்து வரும் அவன் நான் தான், அவன் நினைச்சா பாருங்க, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் கேட்க மாட்டேன், என்னை வெளியே சொல்லாட்டான்னு நினைப்பான். அவன் நினைச்சு செயல்படுவான். அப்படி செயல்பட பொறாமை, அந்த பொறாமையினால என்ன வாழா அதுவே வாழ பொறாமை இருக்க மனுஷன் கருத்து. அவன் செய்தியோட அடுத்த கழிவு பொறாமை என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டாங்க, போறதுக்கு அது கொடுத்துட்டான். இப்ப என்ன யோசிக்கிறான், சொர்க்கத்தை விட்டு வெளியே யார் காரணம், அவன் தான் சுஜிம் செய்த எங்க இருக்கலாமா, சொர்க்கத்துல பாவம் இவரு சுஜிஜி அதான் சொன்னா அவன் செய்யல. அப்ப அந்த தவறை உணர்ந்திருந்தாலும் என்ன செய்ய மாட்டான், இங்க வந்துட மாட்டான். ஆளு வந்து சொல்லுவாரு மதனை போகாம அன்னைக்கு
இங்க வருவான் அங்கே இருப்பாங்க, இவன் போக முடியாது. நம்ம சொல்றதுக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா அவன் என்ன செய்யல, தவற உடலாதவர்கிட்ட பெருமை வச்சு அதுக்கு எடுத்து வருது போடாம என்ன போடாம இந்த 6 மணி நேரம் தான் என்ன செய்யணும் சொல்லுவாங்க. அவன் நினைக்கிறான் உண்மை அது இல்லை, மேலோட பார்க்க தெரியும், ஆனா உண்மை அது இல்லை. அவன் என்ன செய்யறான், இவரை எப்படியாவது சேர்த்தோட பெரிய மோசத்தை தெரியுமா, பொறாமையில 2 பொறாமை கூடும். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று தர்மம். கல்வி செய்யலாமா அவரோட நம்ம படிக்கணும், ஆசைப்படாம அவரோட படிக்கணும், அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தர்மத்திலே அவரும் செல்ல செய்யணும். அவ இந்த ஆசையில அவருக்கு இருக்கிற கல்வி போனாங்க